சத்தியமா இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ காய்ஸ், அன்னைக்கு மதியம் என்ன ஆச்சுன்னா, எப்பவும் போலயே நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு பனமரம் பொறுக்கலான்னு போனோம். யாரு, நான் மட்டும்தான் போனேன். இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ண பசங்கள்லாம் வளர்ந்துட்டானுங்க. ஸோ மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. அதனால இவங்களுக்கு இது மாதிரி வீடியோ பண்ணுறதுலாம் பிடிக்கல. நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாதுல்ல. ஒரு தடவையும் நான் இது மாதிரி உடஞ்சி உட்காரும்போது நான் எப்போதுமே இதை கேட்டு தான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்குவேன். தமிழ்ல ஒரு சேயிங் இருக்கு, யாதினை நம்பி வீழும் நெஞ்சம் தன்னினை நம்பி எழாதோ. யார் யாரையோ நம்பி கீழே விழுந்த ஒன்னால உன்னை நம்பி மேல வர முடியும். நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவும் எனக்காண்டி நான் மட்டும்தான். யாரும் நமக்காண்டி எப்பவும் நிற்க போகிறது இல்லை. எனக்காண்டி நான் இருக்கேன். என்னால் என்ன முடியுமோ நான் பண்ணுவேன். பார்த்து சிரிச்சே எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் இப்போ ஒன்றும் தோத்து போல. நான் இப்போ விழுந்துட்டேன், அவ்வளோதான். என் நண்பர்கள் இருக்காங்க, கொடுத்து தூக்கி எனக்கு பக்காபலமா. அவங்க எப்போதுமே என் கூட நிற்பாங்க. இருக்க வரைக்கும் நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். யாருக்காண்டியும் நான் எதுக்காண்டியும் நான் நிறுத்த மாட்டேன். புரியுறவங்களுக்கு புரியும், நான் நம்புறேன். சரி, நம்ம கதைக்கு வருவோம். இங்கே இருக்க எல்லா பணமலமும் ஒன்றும் விழுந்து கிடக்கல. எல்லாமே பின்னாடி காட்டுக்கு கிடந்துச்சு. நான் தான் ஒவ்வொன்றா தூக்கி வெளியே போட்டேன். எனக்கு அப்போ தெரியாது. நேரம் நான் உள்ள தெரிஞ்சுக்கிற இடத்துல தான் அந்த பாம்பு சட்டையை பார்த்தேன். அது வந்து நல்ல பாம்போட சட்டை. கிட்டத்தட்ட 4.25 அடி இருக்கும். இது தெரியாம தான் அவ்வளோ நேரம் நான் உள்ள கடந்து எல்லாத்தையும் புறக்கி வெளியே போட்டுக்கிட்டு. அதை பார்த்த செகண்ட் எனக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சு. அங்கே ஒரு ஐயா மாங்காய் படிச்சுட்டு இருந்தாரு. அப்பவே சொன்னாரு, இது மாதிரி இங்கே பாம்புலாம் இருக்கு, பார்த்து திரிப்பா தம்பின்னு சொன்னாரு. சரியா, நானும் கண்டுக்காம விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு வழியாக புறக்க முடிச்சாச்சு. எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போல்லாம் யாருமே பனம்பழத்தை கண்டுக்கிறது இல்லை. அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி பனம்பழத்தை நெருப்பில் சுட்டு சாப்பிடுவாங்க. இப்போலாம் அப்படிலாம் என்னன்னு கேட்பீங்க. கிட்டத்தட்ட நான் போன ஞாயிற்றுக்கிழமை பிறக்கையில் 211 பனைமர விதைகள் நான் பிறக்கிருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 3 சாக்கு கொண்டாந்து போட்டிருக்கேன். அது எவ்வளோ வருதுன்னு தெரில. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க பூரா 8வது இடத்துல இருக்கீங்க. ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னால் முடியும், நம்மளால் முடியும். கண்டிப்பாக இதை நம்ம முடிச்சு காட்டுவோம். எவ்வளோ சீக்கிரம் இந்த சீசனில் எவ்வளோ விதை என்னால் கலெக்ட் பண்ண முடியும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நானும் நடவு பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆல்ரெடி கிட்டத்தட்ட நம்ம 1000 பனைமர விதைக்கு மேலே நட்டுருக்கோம். அதையும் கணக்கில் எடுத்துக்குவோம். இந்த சீசனுக்குள்ள நம்மளால் எவ்வளோ நட முடியுதோ அதையும் கணக்கில் வச்சுக்குவோம். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நான் என்ன சொன்னேன்னு கேட்ட அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி.